வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ரமலான் மாதத்தின் 18வது இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதில் கடந்த 7 தினங்களாக முன்பொரு காலத்தில் என்கிற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக சில நிகழ்வுகளை பார்த்து வருகிற நாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சஹீ முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் 5707வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த சம்பவம் என்னவென்றால், முற்காலத்தில் ஒரு மனிதர் திறந்த வெளியாகிய பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். முற்காலத்தில் பெண்கள் சரி கொஞ்சம் பேசாதீங்கம்மா. முற்காலத்தில் ஒரு மனிதர் ஒரு பாலைவன பெருவெளியில் திறந்த வெளியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வானத்தில் மேகங்கள் இருக்கின்றன. அந்த மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. என்ன குரல் என்றால், இந்த மேகமே, நீ இன்னாருடைய தோட்டத்திற்கு சென்று அங்கே மழை பொழி என்று கேட்கிறது. இவர் பார்க்கிறாரு, மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்குது. அந்த குரல்ல இன்னாருடையங்கிற இடத்துல பெயரும் சொல்லப்படுகிறது. அந்த பெயரை ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆனா அந்த பெயர் சொல்லப்பட்டது. இவருடைய தோட்டத்திற்கு சென்று நீ மழை பொழி என்று அந்த மேகத்துல ஒரு குரல் கேட்கிறது. உடனே அந்த மேகமானது ஒன்றாக இணைந்த மேகத்திலிருந்து பிரிந்து சென்று அந்த தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்திற்கு நெருங்கி அந்த தோட்டத்திற்கு அந்த மேகமானது காற்றில் மிதந்து சென்று அங்கே மழை பொழிகிறது. இவர் என்ன பண்றாருன்னா, பார்க்கிறார், இந்த மேகத்துல இருந்துதான் சத்தம் கேட்டுச்சு இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பொழின்னு அப்படின்னு. அந்த மேகத்தை இவரும் பின்தொடர்கிறார். பின்தொடர்ந்து எந்த தோட்டத்துல மழை பொழிய போகுது இப்ப அப்படின்னு அந்த மேகத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். பின்தொடர்ந்துனா என்ன, அது மேல போய் இவர் கீழே போவார். அப்ப மழை பொழிந்த பொழுது அப்ப அந்த மழையானது ஒரு கருங்கற்கள் நிறைந்த ஒரு பகுதியில அந்த மழை பொழிகிறது. கருங்கற்கள் நிறைந்த ஒரு பகுதியில. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கருங்கற்கள் நிறைந்த பகுதியில் மழை பொழிகிற போது அந்த இடத்துல ஒரு நீர்நிலை தொட்டி இருக்கிறது. அதை ஏரின்னு சொல்லலாம், சின்ன குளம்னு சொல்லலாம், அதெல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்படல. ஒரு நீர்நிலை தேக்கம். அந்த நீர்நிலை தேக்கத்துல அந்த மழை பொழிகின்ற தண்ணீர் எல்லாம் சேமித்து வைக்கப்படுகிறது. அப்படியே எல்லாமே அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அந்த மழையானது கொட்டுன்னு கொட்டுகிறது. பிறகு என்ன பண்றாரு, இந்த தண்ணி எங்க போகுதுன்னு பார்ப்போம்னு அந்த நீர்நிலை தேக்கத்திலிருந்து தண்ணீரானது அப்படியே அங்கிருந்து ஓடுகிறது தண்ணீர். இவர் என்ன பண்றாருன்னா, அந்த தண்ணி போற பாதையிலேயே போகிறார். அந்த பாதையிலேயே சென்றால் ஒரு இடத்துல ஒரு மனிதர் தன்னுடைய மண்வெட்டியை வைத்து அந்த தண்ணீரை தன்னுடைய வயலுக்கு திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார். இவர் போன உடனேயே அவரை பார்த்துட்டு, அல்லாஹ்வுடைய அடியாரே உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். இவர் என்ன சொன்னார்னா, ஏன் அல்லாஹ்வுடைய அடியாரே நீங்க கேட்குறீங்க, இல்லை நீங்க பேரை முதல்ல சொல்லுங்க என்று இவர் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அடியாரே என்னுடைய பெயர் அப்படின்னு பேரை சொல்றார். ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொன்னாங்க, பேரை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. சரியா, அந்த பெயரை அவர் சொல்லுகிறார், என் பேர் இது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த மனிதர் சொல்லுகிறார், இல்லை நான் ஏன் பேரை கேட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி மேகத்துல இருந்து ஒரு குரல் கேட்டது, இந்த அடியாருடைய தோட்டத்துல போய் மழை பொழி அப்படின்ட்டு.
அது கரெக்டா நீங்க சொல்ற அதே பேர் தான். உங்க தோட்டத்துல தான் மழை பொழிய சொல்லி மேகத்திலிருந்து எனக்கு குரலே கேட்டுச்சு. அப்ப மேகம் பேசியது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை, மேகத்திலிருந்து குரல் கேட்டும் பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு கேட்டது அது உங்களுடைய பெயர் தான், உங்களுடைய தோட்டம் தான். இந்த அளவுக்கு நீங்க சிறப்பு வாய்ந்த மனிதராக இருக்கிறீர்களே, நீங்க அப்படி என்ன அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர் கேட்கிறார். அப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் என்னுடைய இந்த தோட்டத்தினுடைய விளைச்சல்கள் இருக்கு இல்லையா, லாபம், அந்த விளைச்சல்களினுடைய லாபத்தை நான் 3 பங்குகளாக பிரிப்பேன். அந்த 3 பங்குகளாக பிரித்து முதலாவது பங்கை நான் ஏழைகளுக்கும் யாசிப்பவர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் நான் தர்மம் செய்து விடுவேன். இன்னொரு பாகத்தை நான் என் மனைவி என் குழந்தைகள் என்று என்னுடைய குடும்பத்தினருக்கு செலவழிப்பேன். இன்னொரு பாகம் கிடைச்சிச்சுல்ல, அதை மீண்டும் முதலீடாக என்னுடைய இந்த விளைச்சல் தொழிலிலேயே நான் இதை போட்டு விடுவேன், அதை முதலீடா நான் போட்டுருவேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுகிறார். இது முன்பொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். மொத்தத்துல இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. இதுல மேகம் இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பொழின்னு மேகத்துக்கு ஒரு குரல் கேட்கிறது. உடனே மேகமானது பிரிந்து செல்கிறது. அதை நடந்து செல்கிற ஒரு அடியார் காதிலே கேட்கிறார். இன்னைக்கு அந்த மாதிரி எங்கேயாவது கேட்குமானா நமக்கு அந்த மாதிரி கேட்காது. ஆனா அல்லாஹ் அற்புதத்தை பொறுத்தவரை இந்த முன்பொரு காலத்தில் நடந்த சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதாரண ஆர்டினரி மேன்ஸ் தான். எல்லாமே ஆர்டினரி மேன்ஸ்னு ஒரு வார்த்தை கிடையாது, ஆர்டினரி மென். சரியா, ஆர்டினரி மென் தான், எல்லாமே சாதாரண ஆட்கள் தான். அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதத்தின் மூலமாக நிகழ்த்தி இருக்கிறான். அப்ப இந்த குரலை கேட்டுச்சு, மேகம் தனியா போகுது, கருங்கல் பகுதியில் மழையை பொழிவிக்குது, அது நீர்நிலை தொட்டியில சேருகிறது, அங்கிருந்து தண்ணீரானது ஓடுகிறது. இவர் ஓடுகிற பாதையிலேயே போறாரு. அங்க ஒரு மனுஷன் நின்று மண்ணை வெட்டி அந்த தண்ணியை திருப்பி விடுறாரு வயலுக்கு. உங்க பேர் என்னன்னு கேட்டா மேகத்துல ஒழிச்ச அதே பேர் தான். என்ன அமல் செய்றீங்க, உங்க பேர் அங்க ஒழிக்குதேன்னு கேட்கும் பொழுது, விளைச்சலை நான் 3 பாகங்களாக பிரிப்பேன். ஒரு பாகத்தை தான தர்மங்கள் செய்து விடுவேன், 2வது பாகத்தை என் குடும்பத்தினருக்கு செலவழிப்பேன், இன்னொரு பாகத்தை மீண்டும் முதலீடாக இந்த விவசாய தொழிலிலேயே நான் போட்டு விடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுமா ஒரு பாடம்? அந்த மனிதர் செய்த செயல் 3 பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை அவர் தர்மம் செய்திருக்கிறார், இன்னொரு பாகத்தை குடும்பத்தினருக்கு செலவழித்திருக்கிறார், இன்னொரு பாகத்தை விவசாயத்துல முதலீடாக போட்டிருக்கிறார். இந்த 3மே நம்முடைய உம்மத்துக்கு சதக்காவா போயிருச்சு. இந்த 3 கான்செப்ட் இருக்குல்ல, ஒருத்தர் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் யாசிப்பவர்களுக்கும் சதக்கா செய்யறதும் ஜக்காத்து சதக்கால வந்துடும். ஒருவர் அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து தன்னுடைய குடும்பத்தினருக்கு செலவழித்தால் அதுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மம் செய்த நன்மையை தருகிறார். இன்னொன்னு என்ன தெரியுமா, அவர் சம்பாதிச்ச காசுல இருந்து ஜக்காத்தை கொடுத்துட்டாருன்னு வைங்க, அந்த காசை தூக்கி முதலீடா போடுறாருன்னு வைங்களே, அப்ப தூய்மையான ஒரு பொருளை தூக்கி முதலீடாக போடுகிறார். அன்றைக்கு அந்த மனிதர் 3 பாகங்களாக பிரித்து செய்த செயல்கள் அத்தனையுமே நம்முடைய உம்மத்தின் பார்வையில 3மே சதக்காக்கள் என்கிற கேட்டகரியில வருகிறது. சதக்கா ஜக்காத்து தான தர்மம்ங்கிற கேட்டகரியில தான் வருகிறது. இப்ப இது நமக்கு என்ன பாடம் தெரியுமா? பொதுவாக நம்முடைய சமூகத்துல உலகளாவிய அளவுல தான தர்ம சிந்தனையில முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நமக்கு என்ன பாடம், முஸ்லீம்களுக்குள்ளே என்ன பாடம்னா, இன்னும் முழுமையாக முஸ்லீம் சமூகம் தான தர்ம செயல்களில் ஈடுபடுகிறார்களா என்றால் இல்லை. மற்ற விஷயங்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, ஒருத்தர் தொழுகிறார், 5 வேளை தொழுதுருவார், கரெக்டா நோன்பு வைக்கிறார், கரெக்டா நோன்பு வச்சிருவார். ஆனா அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சனுங்க, ஒரு 10 கஞ்சிக்கு ஷார்டேஜா இருக்கு, 10 கஞ்சிக்குமே பொறுப்பு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு, எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டா எடுத்துக்க மாட்டார். அதே மாதிரி ஜக்காத்தை கணக்கு போட்டு இவ்வளவு ஜக்காத்து வருது நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அதையும் கொடுக்க மாட்டார். சுருட்டி 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 பீரோடுக்குள்ளேயும் சொத்துலையும் அப்படியே சுருட்டி வச்சுக்குவார். தான தர்ம சிந்தனையே இருக்காது. ஆனா அவரு எல்லா வக்தும் கரெக்டா ஜமா தொழுகையில ஆஜராயிருப்பார். அவரு கரெக்டா 30 நோன்பு வச்சு 30 நாளும் இரவு தொழுகையை ஃபுல்லாவே நின்று தொழுதுட்டு போயிருப்பார்.
இன்னும் சொல்ல போனா அவருடைய நன்மைக்காக உம்ரா ஹஜ்ஜை கூட செய்திருப்பார். ஆனால் தான தர்மங்களுக்காக அவரை சென்று அணுகவே முடியாது. ஒரு ரமலான் வருது, ஒரு பெருந்தன்மை ரீதியாக ஏதாவது செலவழிப்பாரான்னு பார்த்தா செலவழிச்சிருக்கவே மாட்டார். இது பலதரப்பட்ட மனிதர்களிடத்துல இந்த சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம் சமூகத்திலையுமே சில பேர் ஜகாத்தை கணக்கு போட்டு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னும் சமுதாயத்துல முழுசா அது வெளியில வரல. ஏதோ ஜகாத்தெல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க சமுதாயம், சும்மா அந்த கை வாங்கி ஒரு 110 ஏழைகளுக்கு கொடுத்துடலாம், ஒரு 50 ரூபா ஆளுக்கு ஒரு 100 பேர்த்த நிப்பாட்டி ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தா ஜகாத்து தனியா போச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஜகாத்துடைய சட்டத்திட்டங்கள் அது நிறைய இருக்கிறது. மொத்தத்துல தான தர்ம சிந்தனைகள்ங்கிறது நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எப்போதுமே தான தர்ம சிந்தனைகள் இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன் அல்லதீன யுக்மினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்தி வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இந்த குர்ஆன் முத்தகீன் இறையச்சவாதிகளுக்கு நேர்வழி காட்டும். எடுத்த எடுப்பிலேயே குர்ஆன்ல வரக்கூடிய வசனம். அல்ஹம்து சூராவை முடிச்சிட்டு பக்கராவை ஓபன் பண்ணினீங்கன்னா எடுத்த எடுப்பிலேயே ஓபன்ல போட்டு அல்லாஹ் உடைக்கிறான். என்ன தெரியுமா? எடுத்த எடுப்பிலேயே நீங்க இந்த குர்ஆனை படிக்க போறீங்க. இந்த குர்ஆன் யாருக்கு தெரியுமா நேர்வழி காட்டும்? சும்மா கதை புத்தகம் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போனா அவனுக்கெல்லாம் நேர்வழி காட்டாது. குங்குமமுக்கு டைம் பாஸுக்கு படிச்சுட்டு போற மாதிரிலாம் அவனுக்கெல்லாம் நேர்வழி காட்டாது. சும்மா புதிருக்கு விளையாடுவோம் சுடோகுவுக்கு அப்படிங்கிறவனுக்குலாம் நேர்வழி காட்டாது. ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ், இது அல்லாஹ்வுடைய வேதம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதலில் முத்தகீன், இது இறையச்சவாதிகளுக்கு தான் நேர்வழி காட்டும். அப்ப படிக்கிறதுக்கு முன்னாடி இது இறையச்சவாதிகளுக்கு தான் நேர்வழி காட்டும் ஒரு முன்னுரை அல்லாஹ் போட்டுட்டு, அது யார் தெரியுமா அந்த இறையச்சவாதி? அல்லதீன யுக்மினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லதீன யுக்மினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். நேர்ல பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்ல மாட்டான். அல்லாஹ்வா நேர்ல கொண்டு வந்து காட்டு, ரசூலுல்லாஹ்வா நான் நேர்ல பார்த்துருக்கணும், மலக்குங்கிறீங்க நேர்ல காட்டுங்க, ஜின்னுங்கிறீங்க நேர்ல காட்டுங்க, நான் நேர்ல பார்த்தாதான் நம்புவேன். அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அல்லாஹ் நேர்ல தான் பார்த்துட்டான் அப்புறம் என்ன நம்புறது? நம்புறதுன்னா என்ன? பார்க்காம நம்புறதுக்கு பேர் தான் அது நம்பிக்கை. அப்ப மறைவானவற்றை நம்புவார்கள். அடுத்தது என்ன தெரியுமா? யுகீமூன ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுவார்கள் சொல்லல, தொழுகிறதுனா ஏதோ ஒரு நாளைக்கு தொழுது 10 நாளைக்கு விட்டு தூங்கிடலாம். தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அடுத்தது என்ன தெரியுமா? அவர்கள் நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவழிப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் நாம கொடுத்ததுல இருந்து நல்ல வழியில செலவழிப்பார்கள்ங்கிற அல்லாஹ். செலவழிக்கணும். செலவழிக்கிறதுனா என்ன? வீண் விரயம் பண்றது கிடையாது. நல்வழியில செலவழிக்கிறது அப்படின்னா அதுல நல்ல வழிக்கு நீங்க எது கொடுத்தாலும் எல்லாமே வந்துடும். சதக்கா வந்துடும், ஜகாத் வந்துடும், ஒரு ஆளுக்கு சும்மா சோறு வாங்கி கொடுக்குறீங்க அது வந்துடும், பள்ளிவாசலுக்கு ஒரு டொனேஷன் எழுதுறீங்க அது வந்துடும், பள்ளிவாசலுக்கு கட்ட காசு கொடுக்குறீங்க அது வந்துடும், கஞ்சி காய்ச்ச காசு கொடுக்குறீங்க அது வந்துடும், எல்லாமே வந்துவிடும். நல்வழியில் செலவழித்தல். ஓப்பனிங்கே பாருங்க, குர்ஆனுடைய ஓப்பனிங்கே நல்லடியார்னு சொல்லி போட்டு அந்த நல்லடியார் யார் தெரியுமா? மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நல்ல வழியில் செலவழிப்பார்கள். அல்லாஹ் செலவைத்தான் சொல்லுகிறார். திருமறை குர்ஆன்ல நிறைய இடத்துல வ யுகீமூன ஸலாத் வ யுத்தூன ஸகாத், தொழுகையும் ஜகாத்தையும் பிரிச்சே சொல்ல மாட்டான் அல்லாஹ். யுகீமூன ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுங்க, வ யுத்தூன ஸகாத் ஆத்தூன ஸகாத் ஆத்தவு ஸகாத் ஆத்த ஸகாத், பல்வேறான அந்த பெயர்கள்ல அல்லாஹ் ஜகாத்தை கொடுங்க 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 அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். தொழுகையையும் ஜகாத்தையும் பிரிக்கவே இல்லை அல்லாஹ். சமூகம் பிரிச்சு விட்டது. தொழுகா போதும், ஹஜ்ஜி செஞ்சா போதும், உம்ரா செஞ்சா போதும், தான தர்மமா அதுக்கு நம்ம இடத்துல வர வேண்டாம், தான தர்மங்களுக்கு நம்ம இடத்துல வேலை கிடையாது, எதுக்கு நம்ம அதுக்கு போய் கொடுப்பானே, எதுக்கு போய் இதுக்கு போய் கொடுப்பானே, எல்லாம் கணக்கு போட்டு சேர்த்து சேர்த்து வச்சுக்கலாம்னு இப்படியாக நம்முடைய சமூகத்துல நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏரியாக்கள், சில ஏரியாக்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவர்களெல்லாம் அந்த தன்மையில மிகுதியாக வாழ்கிறார்கள். அவர்களிடத்துல தொழுகைக்கு அணுகலாம், நோன்புக்கு அணுகிறலாம். இந்த நன்கொடை, தான தர்மம், சதக்கா, பள்ளிவாசலுக்கு இடம் வாங்குறது, நோம்பு கஞ்சி காய்ச்சறது, அதே மாதிரி வேற ஏதாவது நன்கொடை கொடுங்க, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம், எதற்குமே அணுக முடியல. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காசு குறைஞ்சு போயிடும், காசு என்ன சும்மாவா வருது, நாம ஏன் போய் காசு செலவழிப்பானே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் காலையில விடுகிறதுன்னு வச்சுக்குவோம், காலையில விடுகிறது, காலையில் விடிந்த உடனேயே மலக்கு நமக்காக செய்யற துவா என்ன தெரியுமா? அதாவது பொறுப்பு மாறுவாங்க. அசருடைய நேரத்தில் ஒரு மலக்கு வருவாரு, சுபு வரைக்கும் இருப்பாரு, இவர் போயிட்டு திருப்பி அசருக்கு அவர் வருவார்.
ஆனால் காலையில் விடிந்தவுடன் ஒரு மலக்கு செய்யக்கூடிய துவாவும் சாபமும் எதை குறித்து தெரியுமா? டெய்லி நடக்குது இது. தினந்தோறும் அதிகாலை நேரத்தில் ஒரு மலக்கு வருகிறார். வந்து, யா அல்லாஹ், இன்றைய தினத்தில் இவர் தன்னுடைய காசை நல்ல வழியில் செலவழித்தால் நீயும் இவருக்கு கொடுக்கிறதுல நிறைய அள்ளி கொடு. இவர் இன்றைய தினத்துல இவர் நல்ல வழியில செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்து முடித்து வைத்தால் நீ இவருக்கு வழங்குறில்ல, இவருக்கு நீ வழங்குவதில் நீ பரக்கத்து செய்யாத, அபிவிருத்தி செய்யாத அப்படிங்கிறாங்க மலக்குகள். இது என்னைக்கு? ஏதோ ரமலான்ல மட்டும் மலக்குகள் செய்யல, ஏதோ மற்ற மற்ற நாட்கள்ல மட்டும் செய்யல, தினந்தோறும் எவ்ரிடே தினந்தோறும் இந்த துவாவும் சாபமும் நமக்கு மலக்குகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு அன்றைய தினத்துல நம்முடைய ஆக்டிவிட்டியை பார்த்தாலும் தெரியும். இன்றைய தினத்துல நான் ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், இன்றைய தினத்துல நான் ஒரு 100 ரூபாய் நான் சதக்கா செஞ்சேன், இன்றைய தினத்துல நான் இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், ஏதோ ஒண்ணுக்கு கொடுத்தேன், கஞ்சி காய்ச்ச கொடுத்தேன், பள்ளிக்கு இடம் வாங்க கொடுத்தேன், எதுக்கோ கொடுத்தேன், ஆனா கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் தருவதிலையும் நிறைய வாரி வணங்கி கொண்டே இருப்பான். இந்த இவனுக்கு தானே தரணும், போ இந்தா இவன் கொடுப்பான் அப்படின்ட்டு. இவன் கொடுக்கவே மாட்டான், இவனுக்கு ஏன் தந்துக்கிட்டு என்று அல்லாஹ் யாரெல்லாம் கஞ்சத்தனம் செஞ்சு முடிச்சு வைக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தரதுல எந்த பரக்கத்தையுமே செய்ய மாட்டான். அதை அனுபவிக்க கூட மாட்டான். காசை சுருட்டு சுருட்டு சேர்த்து வச்சிருக்கிறான் இல்லையா, சேர்த்து வச்சு தான தர்மம் பண்ணியிருந்தா கூட நன்மை கிடைச்சு போயிருக்கும். அதை சுருட்டி சுருட்டி சேர்த்து வச்சு ரொக்கமா சேர்த்து வச்சு அதை அனுபவிச்சிருக்க கூட மாட்டான், திடீர்னு இறந்து போயிருப்பான். எத்தனை பேரை பார்க்கிறோம். அல்லது மருத்துவத்துக்கு அள்ளி கொடுவான், செலவை அள்ளி கொடுப்பான், 25 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் எங்கப்பா போச்சு, எல்லாம் போயிருச்சு, அவ்வளவுதான். ஒரு நாளினுடைய தொடக்கம் ஞாபகத்தில் வைங்க, ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஒரு நாளினுடைய தொடக்கத்தில் மலக்கினுடைய துவாவும் சாபமும் நமக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்கும். எப்போது தெரியுமா? அன்றைய நாளில் நம்முடைய நல்ல வழியில் செலவழிப்பதை பொறுத்துதான் இருக்கிறது. செலவழிக்கிறத பொறுத்தவரை நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? யாரெல்லாம் பெருங்கொண்ட கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களோ, யார் தங்க நகை நிறைய வைத்திருக்கிறார்களோ அவங்க கொடுத்தா போதும், நம்ம ஏழைதானே நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாயிண்ட கவனிங்க, நீ உன்னுடைய சக்திக்கு ஏற்ப சிறிது அளவாவது தர்மம் செய் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி பாருங்க, ஜகாத்துங்கிறதுக்கெல்லாம் நிசாபு கணக்கு போடணும், அது வேற. 10 பவுன் எவ்வளவு வருது, அதுக்கு ரொக்கம் எவ்வளவு வருது, வெள்ளிக்கு வச்சா எவ்வளவு வருது, விவசாய பொருட்கள், அது நிசாப், அது வேற, அதை விட்டுருவோம். ஒருவர் உன்னுடைய சக்திக்கு ஏற்ப, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய சக்திக்கு ஏற்ப நீ சிறிது அளவாவது தர்மம் செய் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இந்த ஹதீஸ் யாருக்கு பொருந்தும்? நீங்க சமூகத்துல ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் சம்பளம் வாங்குகிறாருன்னு வச்சுக்குவோம், மாதம் 9000 ரூபாய். இந்த 9000த்துல என்னால மாதம் 200 ரூபாய் சதக்கா செய்ய முடியும் நினைக்கிறாரா? மாசத்துக்கே 200 ரூபாய் செய்ய முடியும் நினைக்கிறாரா? தாராளமா அவர் செய்ய வேண்டும். இல்லைங்க 200 ரூபாய் செய்ய முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு 3 ரூபாய் மீனி, 30 நாளைக்கு 90 ரூபாய், ஒரு 100 ரூபாய் நான் செய்யறேன் ஒரு மாசத்துக்கே அப்படின்னா செய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஒரு நாளைக்கு 1 ரூபாய் மீனி, 30 நாளைக்கு நான் 30 ரூபாய் செய்யறேன், செய். உன் சக்திக்கு ஏற்ப சிறிது அளவாவது தர்மம் செய் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். நாம என்ன பண்றோம் இன்னைக்கு? ஓரளவு சதக்கா மென்டாலிட்டி இருக்கிறவங்க கொடுத்து விடுகிறார்கள். சில பேரை நீங்க சமூகத்துல நீங்க அனலைஸ் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணும் பொழுது அவர்களுடைய முகமெல்லாம் வெளியே தெரியும். சுபம் முடிச்சுட்டு வாங்கலையே போய் ஒரு டீ சாப்பிடலான்னு கூட்டோம்னா வரமாட்டாங்க. ஏன்? 4 பேர் போனா இப்போ டீ பலகாரம் எடுத்தாக்க ஒரு 50-60 ரூபா செலவாகும். இன்னைக்கு அவர் கொடுப்பார், நாளைக்கு அவர் கொடுப்பார், இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்மளும் ஒரு நாள் கொடுக்கணும். எதுக்கு காலங்காத்தானா கிளம்புறேன்னு கிளம்பிடுவாங்க. கஞ்சத்தனம், கஞ்சத்தனம். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சாப்பாடாக்கி ஒரு சகர் விருந்து போடலாமா? ஒரு 4 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு பயானை வச்சு செய்யலாமா? வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? டப்பா அவுக்கணும், காசு அவுக்கணும். ஏன்? நல்ல வழியில செலவழிக்கிறது தானே அது. சக்திக்கு ஏற்ப சிறிதளவாவது தர்மம் செய்ய அப்படின்னாங்களா ரசூலுல்லாஹ். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல, ஆல இம்ரான்ல ஒரு இடத்துல அல்லதீன நல்லடியார்களை பற்றி சொல்லுகிற போது அல்லதீன அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் லர்ராயி, அவர்கள் செல்வ செழிப்பிலும் நல்ல வழியில் செலவு செய்வார்கள். லர்ரா
வறுமையிலும் செலவு செய்வார்கள்ங்கிறாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லுகிறார். நல்ல வழியில செலவு செய்யறதுனா வெறுமனே செல்வ செழிப்பா இருக்கிறப்ப மட்டும் செலவழிக்கிறது கிடையாது. அப்பா இப்ப நான் கஷ்டம் தான் படுறேன், பொருளாதாரத்துல நான் ரொம்ப ரொம்ப நலிவடைஞ்சுதான் இருக்கிறேன், இருந்தாலும் என்னால மாசம் 200 ரூபாய் கொடுக்க முடியும், அவர் செய்வார். அவர் தான் நல்லடியார். சும்மா நல்லடியார்னா தொழுதுட்டு போறவர் மட்டும் நல்லடியார் கிடையாது. நான் நோன்பு வச்சேன் 30 நாளும் 20 ரக்காத் இன்னும் தராவியா தொழுத 8 ரக்காத் இன்னும் தொழுதுட்டு போனேன், அவர் மட்டும் கிடையாது. செலவு செய்ய வேண்டும் நல்ல வழியில, இஸ்ராப் பண்ணக்கூடாது. வீண் விரயத்தை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வீண் விரயம் செய்யறவன் சைத்தானுடைய உற்ற நண்பர்களுங்கிற அல்லாஹ், அது செய்யக்கூடாது. நல்ல வழியில எடுத்து எடுத்து அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தர்மம்ங்கிறது சதக்காவை குறைக்காது, தர்மம்ங்கிறது செல்வத்தை குறைக்காது. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், வீட்டுல ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு, இதுல ஒரு 20,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டோம்னா 4,80,000 ரூபாய் இருக்கு நம்முடைய கணக்கு. ஆனா அல்லாஹ்வோட கணக்கு என்ன தெரியுமா, தர்மம் செல்வத்தை குறைப்பது இல்லை அப்படிங்கிற அல்லாஹ். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற 5 லட்சங்கிறது 4,80,000 ஆயிருச்சுன்னு இல்ல, இந்த 5 லட்சங்கிறது இன்னும் உனக்கு பெருகும் பார், அதான் அல்லாஹ். நம்ம கணக்கு என்னன்னா இந்த கால்குலேஷனை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வோட கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கும். தர்மம் செல்வத்தை குறைக்கவே குறைக்காது. தர்மம் செஞ்சே நான் இல்லாம போயிட்டேன்னு யாருமே கிடையாது. நல்ல வழியில நல்ல வழியில தர்மம் செஞ்சு நான் எடுத்து எடுத்து கொடுத்தே காலியா போயிட்டேங்க அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டான். அல்லாஹ் அப்படிலாம் விட மாட்டான். வேற வேற தீய காரியங்கள், மது அருந்துறது, சூதாடுறது, இதுல போயிடும். நல்ல வழியில செலவு செஞ்சு ஒரு மனுஷனுடைய செல்வங்கிறது குறையவே குறையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிறந்த தர்மம் எது தெரியுமா, நீ ஆரோக்கியமானவராக இருக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிற நேரத்துல, ஏன்னா நோய்வாய்ப்பட்ட நேரத்துல மனுஷன் இயல்பாவே பலகீனமாயி நோய்வாய்ப்பட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு வைங்க, ஒருத்தர் ஒரு 50 ரூபா காசு கேட்கிறாரு கொடுங்க அப்படின்னா, சரி இதன் மூலமா கூட அல்லாஹ் நம்முடைய நோயை குணப்படுத்தலாம்ல அப்படின்னு அவர் 50 ரூபாயை கொடுத்துருவார். ஏன்னா நோய்வாய்ப்பட்டப்ப அந்த தெளிவான மனநிலை இருக்காதுல்ல, கொடுத்துருவார். ரசூலுல்லாஹ் வைக்கிற பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்கள் ஆரோக்கியமாக டெய்லி எந்திரிக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், வேலைக்கு போறோம், இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா, காசு பணத்து மேல ஆசை இருக்கணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பையன் பார்த்தோம்ல, அடிக்ஷன் ஆகக்கூடாது, அது வேற, அது உலக மோகம். நிறைய சம்பாதிக்கணும், சொத்து வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய இடங்கள் வாங்கணும், அது அந்த மாதிரி நினைக்கிறோம்ல. காசு பணத்து மேல ஆசை இருக்கணும். காசு பணத்து மேல ஆசை இல்லாதவன் எடுத்து கொடுத்துருவான், எனக்கு தான் எந்த ஆசையுமே இல்லப்பா இந்தப்பா எடுத்துட்டு போப்பான்றான். ரசூலுல்லாஹ் வைக்கிற பாயிண்ட் என்ன தெரியுமா, ஆரோக்கியமா இருக்கணும், காசு பணத்து மேல பொருள் மேல ஆசை இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா, வறுமையை பயப்படுறவனா இருக்கணும். அவன் திடீர்னு தொழிலா நஷ்டமாகி திடீர்னு அல்லாஹ் கையேந்து விட்டுட்டானா என்ன செய்யறது, திடீர்னு பயங்கரமான ஏதாவது ஒரு வாழ்கீர் வந்து ஒட்டுமொத்தமா காலி பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு வறுமையை பயப்படணும். தொழிலாம் காலியா போச்சுன்னா என்ன செய்யறதுன்னு. இந்த 3 கேட்டகரி, ஆரோக்கியமா இருக்கணும், காசு பணத்து மேல ஆசை இருக்கணும், வறுமையையும் பயப்படணும். இந்த 3மே இருக்கிற பொழுது நீ செய்கிறாய் அல்லவா தர்மம், அந்த தர்மம் தான் சிறந்தது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்கள் தர்மம் செய்வதை ஒருபோதும் தள்ளி போடாதீர்கள். தர்மம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், நம்மளோட பழக்கம் இருக்கும்ல, என்னது தள்ளி போடுறது, நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாதீர்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, உயிர் தொண்டை குழியை அடைகிற போது, அப்படின்னா என்ன அர்த்தம், சக்கராத்துடைய நேரம், உயிர் தொண்டை குழியை அடைகிற போது ஒரு மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுவான், எடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்றா, எடுத்து அவனுக்கு ஜிபே பண்ணி விடுறான், அதெல்லாம் சொல்ல மாட்டான். என்ன தெரியுமா செய்வான், இந்த பாரு அவருக்கு அங்க ஏழையா இருக்கிறாருப்பா, அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடு, இந்த பாரு அவர் இருக்கிறார் ஒரு 5,000 ரூபாய் கொடு, இந்த அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடு, இந்த பள்ளிவாசல்ல அவ்வளவு கடன் இருக்கா அதை அடைச்சு விட்டுரு அப்படின்ட்டு உயிர் தொண்டை குழி அடைகிற நேரத்தை அவர் சொல்றாரு இல்லையா, அப்படி சொல்லுகிற போது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் தெரியுமா, அது அந்த நேரத்துல அவனுடைய வாரிசுகளுக்கு சொந்தமாகி போயிருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இவனுக்கே அதிகாரம் கிடையாது, இவன் வீட்டுல தான் இருப்பான், இவன் காசு தான். தொண்டை குழி அடையிறப்ப என்ன, அதுல இருந்து சரி தொண்டை குழி அடைஞ்சாச்சு விட்டுருவோன்னு அல்ல விடுவானா, அடைஞ்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப மீதி அவர் இறந்து போயிடுவார், அவ்வளவுதான். அப்ப சொத்தெல்லாம் யார் பேர்ல இப்ப எழுதுவாங்க, மனைவி மக்கள் பிள்ளைங்க இவங்க பேர்ல தானே வரும். அப்ப நீ இன்னாரு குடு இன்னாரு குடுனா ஓன் சொத்தே கிடையாது முதல்ல, ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க.
தள்ளி போட்டு இல்ல, கடைசியில உயிர் தொண்டை குழியா அடையிற நேரம் வந்துருச்சு. இப்ப அவருக்கு கூட இவருக்குன்னா சொத்து இல்லப்பா, டாக்குமெண்ட்லாம் இருக்கு. இந்த போட்டுறாங்க பாரு, உன்னை அடக்கம் பண்ணிட்டு எல்லாத்தையும் இப்ப எப்படி மாத்துறாங்க பாரு கொஞ்ச நேரத்துல. அப்ப ஒன்னோடதே கிடையாது, இப்பவே கொடுனா எப்படி கொடுப்ப? அதானே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, அந்த நேரத்தை அடைஞ்சிட்டோம்னா மனுஷன் வைக்கிற கோரிக்கை ரெண்டே ரெண்டு தான். என்னது ரெண்டு கோரிக்கை? நான் நல்ல சாலிகான அமல் செஞ்சுட்டு வரேன், இன்னொன்று நல்ல தான தர்மம் செஞ்சுட்டு வரேன். சாலிகான அமல்னா கூட வெறும் அமலை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். ரூஹு போற நேரத்துல ஒரு மனுஷன், ஓஹோ இவ்வளவு நாள் தொழுதுட்டு வரேன்னு கேட்கிறான் போல இருக்கு, இவ்வளவு நாள் நோன்பு வைக்கல நோன்பு வச்சுட்டு வரேன்னு கேட்கிறான் போல இருக்கு, இவ்வளவு நாள் திக்ரு துவா எதையுமே செய்யல அதெல்லாம் செஞ்சுட்டு வரேன்னு கேட்கிறான் போல இருக்கு. அந்த பாயிண்ட மட்டும் எடுக்கலாம். கூட இன்னொரு பாயிண்ட் பேசுறாங்க தெரியுமா, நான் தான தர்மம் செஞ்சு நல்லவன்ல ஒருவனா நான் வந்துடுறேன் அல்லாஹ், கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுன்னு கேட்கிறான். கொடுப்பானா அல்லாஹ்? 70 வருஷத்தை கொடுத்து, 68 வருஷத்தை கொடுத்து, 60 வருஷத்தை கொடுத்து, லாபம் கொடுத்து, பொருளாதாரத்தை நிறைய கொடுத்து எல்லாம் பண்ணி நீ ஒண்ணுமே இல்லையே. எனவே இந்த தான தர்ம சிந்தனைகளை அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி தெரியுமா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் ஒரு அடியான் தனக்கு வலது பக்கம் காண்பான். அங்க வலது பக்கத்துல என்ன தெரியுமா பாப்பான், இவன் ஏற்கனவே செஞ்ச அமல்கள்லாம் இருக்குல்ல, அது ஏற்கனவே அங்க வந்திருக்கும். நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம அமல்கள் அங்க போயிருக்கும். வலது பக்கம் பாக்குறான், தான் நான் செஞ்ச தொழுகை இருக்குது, நான் சொன்ன சலாம் இருக்கிறது, நான் சொன்ன சுபஹானல்லாஹ் இருக்கிறது. இடது பக்கம் பார்க்கிறான், இடது பக்கம் இவன் செஞ்ச செயல்கள்லாம் இருக்குது. இந்த ஒருத்தன் அடிச்சேன் அது இருக்கிறது, ஒருத்தன் திட்டினேன் அது இருக்கிறது, இந்த அவனுக்கு துரோகம் பண்ணேன் அது இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிறான். முன்னாடி பார்க்கிறான், பின்னாடி பார்க்கிறான், எல்லாம் அவனுடைய செயல்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நாளை மறுமையிலே நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்க செயல்கள் எல்லாம் போய் உங்களை சுத்தி வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி பின்னாடி எல்லாமே இருந்திருக்கும். எனவே பேரித்தம்பழத்தினுடைய சிறிய துண்டை தர்மம் செய்தாவது உங்களை நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பேரித்தம் பழத்தை இல்ல, ஒரு பேரிச்சம்பழம் இருக்குல்ல, இப்ப இஃப்தார் நேரத்துல சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அந்த பேரிச்சம் ஒரு பழத்தை இல்ல, அந்த ஒரு பழத்தினுடைய சிறு துண்டையாவது தர்மம் செய்து எதிலிருந்து காப்பாத்திக்கங்க, நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். என்னங்க பேரிச்சமான சிறு துண்டை தர்மம் செய்யணும் அல்லாஹ் ஏத்துக்குவானா? கண்டிப்பா ஏற்றுக்கொள்வான். அதுல ஒரு நாளைக்கு ஒரு துண்டு அதை மட்டும் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு தர்மத்தை ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்க. பேரிச்சம்பழ துண்டு அளவுக்கு பண்ணா போதுங்க, நாங்க ஏங்க 5000 ரூபாய் காசு கொடுக்கணும்னு ஒரு துண்டை தூக்கி கொடுக்க கூடாது. அப்படி இல்லை, அதை செஞ்சாவது நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ். அதை செஞ்சாவது நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலது கரத்தில் வாங்குகிறான். பாருங்க, மனுஷனுக்கு மனுஷன் நம்ம ஒரு இடத்த கொடுப்போம்ல, ஒரு பொருளை கொடுக்குறீங்க, எது சுன்னா? அதுல வலது கரத்துல கொடுக்கிறது சுன்னத்து, அதானே? வலது கரத்துல கொடுக்கிறது தான் சுன்னத்து. நமக்கு தான், மனிதர்களுக்கு தான் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தூய்மையான பொருள்ல இருந்தும் நீங்க செய்யக்கூடிய சதக்காவை அல்லாஹ் எப்படி தெரியுமா வாங்கிக்கிறான்? வலது கரத்தில் வாங்கி கொள்கிறான். அல்லாஹ் வலது கரத்துல வாங்குறான். வச்சுட்டு போலான்னு சொல்லலாம், இடது கரத்துல எப்படி புடுங்கலாம் கொண்டலாம் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு கண்ணியமா அதை வாங்குறான் பாருங்க அல்லாஹ். அப்படியா செஞ்சியாப்பா குடு அப்படின்னு அல்லாஹ் வலது கரத்தில் வாங்குகிறான். வாங்கி அதை எப்படி தெரியுமா அல்லாஹ் வளர்க்கிறான்? ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம், அன்றைக்கு சொன்ன உதாரணம் என்ன? அன்னைக்கு குதிரை ஒட்டகம் இதுதானே மனுஷன் வளர்ப்பான். ஒரு குதிரை குட்டி, குதிரையை குட்டியை போட்டுருச்சு. அந்த குதிரை குட்டியை நீங்க எப்படி பார்த்து 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 வளர்ப்பீங்களோ அதே மாதிரி நீங்க செஞ்ச ஒரு சின்ன பொருள்ல இருந்து செஞ்ச சதக்காவை கூட அல்லாஹ் வலது கரத்துல வாங்கி அதை குதிரை குட்டியை வளர்ப்பது போல வளர்க்கிறான். சதக்காவுடைய நன்மை சாதாரணம் அல்ல. வயுகஃபிரு அன்கும் மின் சய்யிஆத்திக்கும் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. தர்மங்கள் பாவங்களுக்கு பரிகாரம். சூரா பக்ராவுல அல்லாஹ் சொல்றது, யுகஃபிரு அன்கும் மின் சய்யிஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களுக்கு தர்மம்ங்கிறது பரிகாரம். ஏதோ பாவத்தை செஞ்சுட்டோமா, ஒரு 10 ரூபா சதக்கா செய்யுங்க, 100 ரூபா சதக்கா செய்யுங்க, பரிகாரமாக்குவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எனவே இதன் நன்மைகள் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நாள் திருமறையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்கிற வசனத்தை இறக்குகிறான்.
லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். ஆல இம்ரானுடைய 92வது வசனம். இந்த வசனத்துடைய பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் விரும்புகிற பொருள்களில் இருந்து தான தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்கிறான் அல்லாஹ். ஏற்கனவே தான தர்மத்தை சகாபாக்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நீங்க தான தர்மம் செய்றீங்க, நிறைய நீங்க அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, நிறைய அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறீங்க, கரெக்ட். இருந்தாலும் இன்னொன்னு சொல்றேன், என்ன தெரியுமா? நீங்க எந்த பொருளை ரொம்ப 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 நேசிக்கிறீங்களோ அந்த பொருள்ல இருந்து சதக்கா செய்யுங்க. அப்படி செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் அல்லாஹ் சொல்றது. இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு கொடுப்போம், என்ன கொடுப்போம்? நாம பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஒரு பழைய சாதத்தை நம்ம சதக்காவா கொடுப்போம், நன்மை உண்டு. ஆனா நாம விரும்பின பொருள்ல இருந்து கொடுக்கல. அது ஒரு சட்டையை சதக்கா செய்வோம், நிறைய சட்டை இப்ப வாங்குறோம், பழத்தை சதக்கா செய்யலாமேண்டு எதை செய்வோம்? எது ரொம்ப கந்தலா இருக்கோ அதெல்லாம் கொடுத்துடலாம், ரைட், அதுக்கு நன்மை உண்டுதான். ஆனா நாம விரும்பின பொருள்ல இருந்து கொடுத்துருக்கோமானா இல்ல. விரும்பின பொருள்ல இருந்து சதக்கா செய்யாத வரை நன்மையை அடைஞ்சிக்க முடியாதுங்கிற அல்லாஹ், செலவழிக்காத வரை. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வராங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா கொஞ்சம் செல்வம் படைத்த ஒரு சஹாபி. அவருக்கு பைரூஹா என்கிற ஒரு தோட்டம் இருந்தது. தோட்டம், அந்த தோட்டம் எங்க தெரியுமா இருந்துச்சு? இன்றைக்கு மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் எங்க இருக்கு? மதீனாவுல, சரியா? இங்க ஏதாவது பேர் வச்சிருந்தா அதை சொல்லிடக்கூடாது. மதீனாவுல இருக்கிற மஸ்ஜித் நபவி, அந்த பள்ளிவாசலுக்கு எதிரே தான் அந்த தோட்டம். இப்போ கூட நீங்க போனீங்கன்னா அந்த மார்க் பண்ணலாம் காட்டுவாங்க. அந்த தோட்டம் அபூ தல்ஹா அவங்களுக்கு சொந்தமான தோட்டம். இன்னொன்னு சொல்லணுமா, ரசூலுல்லாவுக்கு பிரியமான தோட்டம். ரசூலுல்லாஹ் எப்பயாவது சும்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா தோட்டத்துக்கு போவாங்க, போயிட்டு அங்க நல்லா காத்துல உட்காந்து இருந்துட்டு அந்த பேரிச்சம்பழம் கிடைச்சா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்பெல்லாம் இளைப்பாற்ற ரசூலுல்லாஹ் வருவாங்க. இப்ப இந்த அபூ தல்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி சொல்றான்? என்னது? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க நேசிக்கிற பொருள்ல இருந்து செலவழிக்காத வரை நன்மையை அடைய முடியாதுங்கிறான் இல்லையா? நிறைய செய்யறோம் சதக்கா, இருந்தால் நேசிக்கிற பொருள்ல இருந்து கொடுக்கிற வரைக்கும் நன்மையை அடைய முடியாதுங்கிற அல்லாஹ். எனவே என்னுடைய சொத்துகளிலேயே எனக்கு நேசமான சொத்து எது தெரியுமா? இதோ இந்த பைரூஹா தோட்டம் தான். இந்த பைரூஹா தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து விடுகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? ஆச்சரியப்பட்டு ரசூலுல்லாஹ் ரிப்ளை கொடுத்தாங்க, பைரூஹாவா? அடடா அடடா, அது அருமையான சொத்தாச்சே, அருமையான தோட்டமாச்சே. ஏன்னா இவங்க போய் அங்க போய் வந்தாங்களே, இலப்பாரிட்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு. அருமையான சொத்தாச்சேப்பா, அப்படியான்னு உடனே வாங்கிக்கல. ரசூலுல்லாஹ் அப்படிலாம் ஆச்சரியம்னா படமாட்டாங்க எல்லா விஷயத்துக்கும்லாம். இவர் போட்ட போடல ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு பைரூஹாவா, அடடா என்ன ஒரு சொத்து அது, எப்பேற்பட்ட ஒரு சொத்து அது அப்படின்னு சொல்லி, அதை நீங்க தான தர்மம் பண்றீங்களா? ஆமா யார சொல்லலாம், அல்லாஹ்வே சொல்லிவிட்டா நான் தான தர்மம் பண்ணணும்னு சொன்னோடனே சரி அந்த தோட்டத்தை வாங்கி உன்னுடைய இந்த உறவினர்களுக்கு மத்தியில நீ பங்கிட்டு விடு அப்படின்னாங்க. அதை வாங்கி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேர பிள்ளைங்க, மகன்க, அவங்களுடைய சிச்சாவுடைய குழந்தைங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க, அந்த சொத்தை பங்கிட்டார்கள் என்று புகார்ல ஹதீஸ் வருகிறது. இப்படி ஒரு ஆளை நம்ம காட்ட முடியுமா? காஷ்மீர்ல எனக்கு ஆப்பிள் தோட்டம் இருக்குங்க, என் சொத்துலயே அதான் பெரிய தோட்டம், நான் அந்த ஆப்பிள் தோட்டத்தை சதக்கா செய்து விடுகிறேன்னு யாராவது ஒரு ஆள் இன்னைக்கு வருவோமா, முன் வருவோமா? சதக்காவுடைய உச்ச நிலைக்கெல்லாம் நம்ம போகணும். எனவே அந்த முன்பொரு காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தில் இருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன தெரியுமா? அந்த மனிதர் அன்றைய தினத்துல அந்த காலத்துல அன்னைக்கெல்லாம் சக்காத்து கடமையா இருந்துச்சா, குடும்பத்துக்கு செலவழிச்சா சதக்கா நன்மையை கொடுத்தானா அப்படிங்கிற சட்டம்லாம் இருந்துச்சான்னு தெரியல. ஆனா அவர் செஞ்ச வேலை என்ன? தன்னுடைய விளைச்சலை மூணாக பிரித்து ஒரு பாகத்தை ஏழைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் வழிபோக்கர்களுக்காகவும் சதக்கா செய்தார், ஒரு பாகத்தை குடும்பத்துக்கு செலவழித்தார், இன்னொரு பாகத்தை மீண்டும் அதில் முதலீடாக செய்தார், விவசாய தொழிலிலேயே முதலீடாக செய்தார். இந்த மூணுமே இன்னைக்கு மார்க்கத்தில் சதக்கான்னு வந்துருச்சு. ஒருத்தவர் நாடோடிகளுக்கு கொடுக்கிறார், ஏழைகள், அதுவும் சதக்கா. அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்த வண்ணம் உங்க குடும்பத்துக்கு நீங்க செலவழிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து 4 புரோட்டா வாங்கிட்டு போறீங்க வீட்டுக்கு, மனைவி சாப்பிடுவாங்கன்னு, சதக்கா செஞ்ச நன்மை.
அல்லாஹ் ஒரு நன்மையை எதிர்பார்த்த வண்ணமா வீட்டுல புள்ள இருக்கிறான், அவனுக்கு பிஸ்கட் போயிருக்கணும், குட்டியே பிஸ்கட் பாயிண்ட் குட்டியே இல்லை எந்த பிஸ்கட் பாயிண்ட் போனாலும் அதுக்கு அல்லாஹ் சதக்காவோட நன்மை. ஏன் நன்மையை எதிர்பார்த்து நீங்க குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிறீங்க. அடுத்தது செஞ்ச பொருள் இருந்து கொடுத்தாச்சுன்னா பொருள் தூய்மையாயிரும், அதை நீங்க எடுத்து முதலீடா போடலாம். எனவே அந்த முன்பொரு காலத்தில் நடந்த சம்பவத்தில் இருந்து நாம் பெறுகிற பாடம், எப்பொழுதும் எப்பொழுதும் எப்படி தொழுகிறோமோ, எப்படி ஹஜ் உம்ரால ஆசைப்படுறோமோ, அந்த மாதிரி நம்ம இடத்துல எப்பொழுதுமே ஒட்டி கொண்டு இருக்கிற ஒரு பண்பு என்ன தெரியுமா? தான தர்மம். அப்பேற்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைய திக்ர் என்ன அப்படின்னா, ஒருவர் இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உழு செய்து விட்டு, உழு செஞ்சுட்டு திக்ரு எல்லாம் ஓதுறதெல்லாம் ஓதிட்டு, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து ஆகியான்னு தலவானில தலையை வச்சதுக்கு அப்புறமா அதை சொல்லணும். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து ஆகியான்னு தலவானில தலையணையில தலையை வச்சதுக்கு பிறகு அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி அப்படின்னு ஒரு துவா இருக்கு, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பி பிக்க வலஅது ஜம்பி அப்படின்னு ஒரு துவா இருக்கிறது. இதெல்லாம் ஓதிட்டு கடைசியாக அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜகது லஹ்ரி இலைக் ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த என்று ஒருவர் ஓதினால், யாருடைய முகத்துல ஒப்படைச்சேன், என் காரியத்தை இடத்துல ஒப்படைச்சேன், முதுகம் பக்கம் நான் சாச்சிட்டேன், நீ அனுப்பின தூதரை நம்பினேன், உன்னைய நம்புறேன், இந்த மாதிரியான வாசகங்கள், அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஹது லஹ்ரி இலைக் ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல் வ பி நபியிக்கல்லதி அர்ஸல் அப்படின்னு ஒருத்தர் ஓதி இதை இறுதி பேச்சாக ஆக்கிக்கணும். இதுக்கப்புறம் எதையும் பேசக்கூடாது. தூக்கம் வரலங்கிறதுக்காக சும்மா படுத்திருக்கணுமே தவிர இதுக்கப்புறம் சகருக்கு என்ன சால்னா வைக்கிற அப்படிலாம் பேசக்கூடாது. புரியுதா? இதான் கடைசி பேச்சா இருக்கணும். ஒருவேளை அப்படி நடந்து அன்றைய இரவில் உங்களுடைய ரூஹ் பறிக்கப்பட்டால் நீங்கள் சொர்க்கவாசி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். தூக்கத்திலேயே உயிர் பிரிகிறது அல்லவா? அப்படி ஒரு வேளை நாம இந்த துவாவை ஓதி அதான் கடைசி பேச்சாக இருந்து அப்படியே தூங்கிட்டோம், ஒருவேளை அப்படி இருந்தால் அவர் சொர்க்கவாசி என்கிற அந்தஸ்துக்கு நம்மை கொண்டு செல்லும் இந்த துவா. உழு செய்யணும், பிறகு அந்த துவாவை ஓதணும். சரியா? அதை இன்னைக்கு ஒரு இதாக வச்சுங்க. பார்க்காம ஓதணுங்கிற அவசியம் இல்லை, பார்த்தே ஓதணும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.